ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு விஷயம் மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவி சங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் டவரில் இருக்கிற லீஜியனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் சேஃப்டி எக்ஸ்பெர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து யூட்டிலிட்டிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு யூட்டிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்லர் கூலிங் டவர்ஸ் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கூலிங் டவர் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூலிங் டவர் வாட்டரில் பார்த்திங்கன்னா லெஜியோனெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்கும். பேசிக்காகவே எல்லாம் பாண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிற வாட்டரில், ரிவர்ஸில் இருக்கிற வாட்டரில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா அப்படின்றது வந்து இருக்கும். இதோட க்ரோத்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 டிகிரிஸ் வந்து ஒரு 45 டிகிரிஸ்க்குள்ளே இந்த டெம்பரேச்சரில் வந்து இதோட க்ரோத் பேட்டர்ன் நல்லாவே இருக்கும். சரிங்களா? பட் இப்போது இதே வந்து நீங்கள் ஒரு கூலிங் டவர் எடுத்துக்கோங்க. இந்த கூலிங் டவரில் சரி இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா எல்லா வாட்டர்லேயும் இருக்கும் அப்படின்றீங்களே, அப்போ வந்து நம்மளை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா வந்து நம்ம ஏரில் வந்து ஏர்போர்ன் பார்ட்டிகல்ஸாக மாறி காற்றுல கலந்து நமக்கு வருதோ, அப்போ தான் வந்து நமக்கு உடம்புக்கு பிரச்சனையே உண்டாகும். சரி, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம பாடியில் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டாக வந்து வீக்காக இருக்கிறவங்க, நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏதாவது உள்ள ஆர்கனல் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ப்ரீத்திங் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, மெயினாக லங்ஸ் தான். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த லெஜியோனெல்லா காற்று மூலியமாக வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போயிட்டு நம்மளை வந்து சிக் பண்ணி விட்றோம். சிக் அப்படின்னாலே நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாசியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க. லங்ஸில் வந்து உங்களுக்கு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா உயிர் இறந்து போகிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. ஒரு 10ல் ஒருத்தர் இல்லை ஒரு 20ல் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அவங்களோட லங்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால். ஆனால் இப்போ இந்த லெஜியோனெல்லா அப்படின்றது வந்து நம்ம கூலிங் டவர்ஸில் வந்து நார்மலாக தண்ணியில் இருக்கும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு வேப்பராக மாறுது பார்த்திங்கன்னா, அந்த டைமில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ சுற்றி இருக்க வட்டாரங்களில் நம்ம இருந்து ரொம்ப நேரமாக இருந்து அந்த ட்ராப்லெட்ஸ் நம்ம மேலே படும்போது அதை இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை எஃபெக்ட் பண்ணோம். சப்போஸ் உங்களோட லங்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு, இருப்பல் வருது, த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரிலாம் நினைப்போம். ஸோ இதனால் நம்ம இப்போ தண்ணி குடித்தா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏரியா போகும்போது தண்ணி வந்து சேஞ்சஸ் வரும்போது சில தண்ணி வந்து ஒத்துக்காதப்போ நம்ம வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஸோ எதனால் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாஸ்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ வாட்டர் வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி நல்லா ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி வாட்டர் வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கணும். நார்மலாகவே வந்து இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா வந்து வாட்டரில் வந்து அழிக்கணும் அப்படின்னாலே 70 டிகிரிஸ் டெம்பரேச்சர் இருந்தால் தான் அழியும். அது இல்லை 50 டிகிரி டெம்பரேச்சர்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாங் டைமில் 50 டிகிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அழிஞ்சிடும். இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இமிடியேட்டாக வந்து நான் அந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70 டிகிரி வாட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் அழிஞ்சிடும். சரிங்களா? சரி, இது வந்து கூலிங் டவரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் வீட்டில் வந்து சத்தியமாக ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெசர்ட் கூலர்னு சொல்லுவாங்க, ஏர் கூலர்ஸ். இந்த ஏர் கூலர்ஸில் வந்து வாட்டர் வந்து ட்ராப்லெட்ஸ் நிறைய வரும். ஏர் கூலர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படுக்கும்போது பெட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் வச்சு படுப்பாங்க, முன்னாடியே வந்து போய் படுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருமே வந்து லங்ஸ் வந்து நல்லா எஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா வந்து நம்ம உடலை வந்து பாதிக்கும். ஸோ ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த க்ளீன் பண்ணணும், அந்த டேங்கை க்ளீன் பண்ணிக்கணும். அதே வாட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணி ரெகுலராக வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏர் கூலர்ஸ் முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்களுடைய லங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு நாள் இன்ஃபெக்டட் ஆகி பாதிச்சிடும். ஸோ ப்ளீஸ் அவேராக இருங்க. இந்த லெஜியோனெல்லா பாக்டீரியா அப்படின்றது கூலிங் டவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக வந்து மாஸ்க் போடுறது, அதே மாதிரி அந்த ரொம்ப நேரம் வந்து அந்த ஏரியாவில் நிற்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு சோர்ஸை வந்து அந்த சோர்ஸ்லேருந்து அந்த பாக்டீரியா வந்து அழிச்சிடணும் அப்படின்னா, ஸோ இப்போ கூலிங் டவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூலிங் டவரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பயோடிஸ்பெர்சன்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கேலண்ட் யூஸ் பண்ணாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பாக்டீரியா வந்து குறையிறது வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் தண்ணியை வந்து
புதுசாக வந்து மேக்கப் பண்ணுவீங்க, அதே தண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ சில டைமில் வந்து கெமிக்கல் எஃபெக்ட் வந்து இதுக்கு சரியாக இல்லை அப்படின்னும் போது இந்த லீஜியோனெல்லா டிசீஸ் பாக்டீரியான்றது வந்து எயிர் கூட மிக்சராக ஏர்போன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி நமக்கு அந்த உடம்பை வந்து கெடுதல் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷனாக இருங்க. கூலிங் டவர்ஸ் கிட்ட ரொம்ப நேரம் நிற்காதீங்க. ஸோ கூலிங் டவர்ஸில் வந்து அப்படி வாட்டர் சாம்பிளில் வந்து அந்த பாக்டீரியாவும் டெஸ்ட் பண்ணுங்கள் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்செல்லாம் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ரேஞ்சஸ்லாம் பார்த்துட்டு நல்லா அதுக்குள்ளேயே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கூலிங் டவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இல்லைனாலும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.